வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேர்களே. இன்றைய வீடியோவில் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் பற்றிய பலன்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமையல் எண்ணெய் என்பது நம்முடைய ஒவ்வொரு வேளை உணவிலும் தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. சமையலுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களில் ஒன்றான எண்ணெய்க்கும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தோடு அதிக தொடர்புடையது. குறிப்பாக இதய நோயாளிகள் தங்களுடைய உணவில் என்னென்ன வகை எண்ணெய்களை பயன்படுத்தலாம் என்று நாம் இந்த வீடியோவிலே பார்க்கலாம். நம்முடைய சமையலுக்கான எண்ணெயை தேர்வு செய்வதை மிக சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இது உடல் பருமன், சர்க்கரை நோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம், உயர் கொலஸ்ட்ரால் போன்ற எல்லா வகை நோய்களுடனும் தொடர்புடையதாகவே இருக்கிறது. குறிப்பாக இதய நோய் உள்ளவர்கள் அல்லது உயர் இரத்தம் மற்றும் உயர் கொலஸ்ட்ரால் உள்ளவர்கள் என்ன மாதிரியான எண்ணெய்களை தேர்வு செய்ய வேண்டும் என்பதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். வாங்க வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். கடலை எண்ணெய், வேர்க்கடலை அல்லது நிலக்கடலை எண்ணெய் இதய ஆரோக்கியத்துக்கு சிறந்த எண்ணெய்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த எண்ணெயில் விட்டமின் இ, மோனோசாச்சுரேட் கொழுப்புகள் மற்றும் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகள் அதிக அளவில் உள்ளன. விட்டமின் இ இதயத்திற்கு நல்லது. அதோடு உடலில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவையும் குறைக்கும். மேலும் வேர்க்கடலை எண்ணெயில் ஒமேகா 6, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாகவே இருக்கின்றன. ஆலிவ் ஆயில் என்றாலே முழுக்க ஆரோக்கியம் நிறைந்த எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் அதில் ஒமேகா 3 கொழுப்புகள் அமிலங்கள் அதிக அளவில் நிறைந்திருக்கின்றன. மேலும் இதில் உள்ள பாலிஃபினைல் இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்க உதவுகின்றன. இதில் உள்ள கொழுப்பு அமிலங்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் உடலில் உள்ள நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க உதவுகின்றன. சூரியகாந்தி எண்ணெய் இதயம் தொடர்பான கார்டியோவாஸ்குலர் நோய்கள் வராமல் தடுக்க உதவுகின்றன. மற்ற எண்ணெய்களோடு ஒப்பிடும்போது சூரியகாந்தி எண்ணெயில் விட்டமின் இ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக உள்ளன. கடுகு எண்ணெய் வெறும் இதய ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, சருமத்துக்கு, தலைமுடிக்கு, எலும்பு ஆரோக்கியத்திற்கு என நிறைய நன்மைகளை தருகின்றன. இதில் ஆலிவ் ஆயிலில் இருப்பது போல் மோனோசாச்சுரேட் கொழுப்பு அதிகமாக இருக்கிறது. ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 6 ஆகிய கொழுப்பு அமிலங்கள் இதில் அதிகமாக இருக்கின்றன. ரைஸ் பிரான் ஆயில், இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் எண்ணெய் வகைகளில் ரைஸ் பிரான் ஆயிலும் ஒன்று. பாலிசாச்சுரேட் கொழுப்புகளையும் மோனோசாச்சுரேட் கொழுப்புகளையும் உடலில் சமநிலைப்படுத்த இந்த ரைஸ் பிரான் எண்ணெய் உதவுவதாக ஊட்டச்சத்து நிபுணர்கள் நம்புகின்றனர். சோயாபீன்ஸில் இருந்து சோயாபீன்ஸ் எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகிறது. இதில் ஆரோக்கியம் நிறைந்த கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. உடலில் கெட்ட கொழுப்பு படிவத்தை தடுத்து மாரடைப்பு போன்ற ஆபத்தை தடுக்க உதவுகிறது. நல்லெண்ணெய், எள்ளிலிருந்து எடுக்கப்படும் நல்லெண்ணெயில் விட்டமின் இ சத்து அதிகம் உள்ளதால் மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்டாக செயல்படுகிறது. வாரத்திற்கு ஒரு முறையாவது தலைக்கு நல்லெண்ணெய் தேய்த்து குளித்தால் உடல் சூடு குறையும், தலைமுடி வறட்சி நீங்கும், பொடுகு முற்றிலும் நீங்கும். நல்லெண்ணெய் மிகவும் பிரபலமான பல்வேறு கிரீம்கள், ஆயின்மெண்ட்கள், சோப்புகள், லோஷன் மற்றும் பாடி ஸ்கிரப் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. சருமத்தில் சுரக்கும் அதிகப்படியான எண்ணெய் பசையை கட்டுப்படுத்த உதவுகிறது. முகப்பரு மற்றும் பருக்களால் வரும் தழும்புகளை தடுக்கும். அதற்கு தினமும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயுடன் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலந்து பஞ்சில் தொட்டு பருக்கள் உள்ள இடத்தில் தடவி ஊற வைத்து கழுவுங்கள். இப்படி தினமும் செய்து வந்தால் பருக்கள் குறைவதோடு தழும்புகளும் குறையும். என்னென்ன வகை எண்ணெய்களை நாம் பயன்படுத்தலாம், அதனால் ஏற்படக்கூடிய மருத்துவ பயன்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நேயர்களே, கூறிய கருத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.